சிந்து பைரவி சீரியல் நெக்கான எபிசோடில் ஆறுமுகம் சொல்லுவாங்க பைரவி கிட்ட, எனக்கு செஸ்ட்லேயுமே நீ ஒத்தடம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி தான் அடிப்படையே எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லாருமே செருப்பு போட்டு என்னை மிதிச்சாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தடம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ ஏதோ கனவு கண்டு பெட்லேருந்து கீழே விழுந்துருவார், என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ நானும் ரொமான்ஸ் பண்ண மாதிரி கனவு கண்டேன், அது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இது தேவைந்தான் அப்படின்னு சொல்லி, சரி கண்ணை மூட வாங்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போவாரா. அப்போ பைரவி வந்து நீ வாடா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்துவாங்க. ஆறுமுகம் வந்து அந்த இடத்த விட்டே ஓடிடுவார். எப்படினாலும் நீ ரூமுக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஆள் மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சிவா சிந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மருதாணி வச்சு விட சொல்லுவாங்க சிவாவை. சிவாவும் வச்சு விடுவார் சிந்துக்கு. 2 பேருமே அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா வந்து கோயிலில் இருக்கும்போது அவங்க ரெடி பண்ண ஆட்கள் 2 பேருமே வருவாங்க. மேடம் நாங்கள் மும்பைக்கு போகிறோம், அந்த சிவா வந்து என்ன பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தயவுசெய்து கிளம்பிடுங்க, சிவா கண்ணில் மட்டும் மாட்டிடுறாங்க, என்னோடய லைஃபே நாசமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து ஆறுமுகத்தோட அம்மாவும் சிந்துவும் வந்திருப்பாங்க. சிந்து வந்து சிவாவுக்கு கால் பண்ணி, டாக்டர் அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து அவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு போக வச்சுறத அவங்க ஃபாலோ பண்ணி நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.